சண்முகபுரம் ஒரு அழகிய கிராமம். அங்கு விவசாயமே பிரதான தொழிலாக இருந்தது. அந்த கிராமத்தில் மருத்துவமனை இல்லாத காரணத்தால் மக்கள் சிறு தலைவலி என்றாலும் நகரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லும்படி இருந்தது. இதனால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். இதற்கு தீர்வு காண பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. பஞ்சாயத்தில் கிராமத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு மக்களின் பங்களிப்பாக பணம் வசூல் செய்ய முடிவு செய்யப்பட்டது. கிராம மக்கள் அனைவரும் தங்களால் இயன்றளவு பணத்தை வசூல் செய்யும் நபர்களிடம் அளித்தனர். அந்த கிராமத்தை சேர்ந்த குமரேசன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். மிகவும் சுயநலமானவர். அவர் ஊரில் எந்த நல்லது கெட்டது எதிலும் கலந்து கொள்ள மாட்டார். அவரிடம் பணம் வசூல் செய்ய சென்றனர். அவர் பணம் வசூல் செய்ய வந்தவர்களிடம், நான் அந்த மருத்துவமனையை பயன்படுத்தப் போவதில்லை, ஆகையால் பணம் எதுவும் தர முடியாது என அவமதித்து வீட்டை விட்டு வெளியே போகும்படி கூறினார். அரசாங்கத்தின் உதவியுடன் கிராம மக்களிடம் வசூல் செய்த பணத்தில் ஒரு சிறிய மருத்துவமனை கட்டப்பட்டது. ஒரு நல்ல நாளில் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. ஒரு நாள் குமரேசனின் மகன் தெருவில் நாயுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு கார் அவன் மீது மோதிவிட்டது. இதை கண்ட ஊர் மக்கள் உடனடியாக அவனை கிராமத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவனுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக நகரத்தில் உள்ள பல்நோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். இந்த சம்பவம் குமரேசனுக்கு தெரிந்தவுடன் பதறி அடித்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்று மகன் அருகே மிகவும் கவலையாக நின்று கொண்டிருந்தார். மருத்துவர் குமரேசனை அழைத்து, சரியான நேரத்தில் உங்கள் மகனுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதால் தான் உயிர் பிழைத்துள்ளான் என்று கூறினார். தீவிர சிகிச்சைக்கு பிறகு குமரேசனின் மகன் விரைவாக குணமடைந்தான். குமரேசனுக்கு தான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று நினைத்து வருந்தினார். உடனே மருத்துவமனைக்கு வெளியே சென்று அங்கிருந்த ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டார். இந்த கதையின் மூலம் நாம் தெரிவது என்னவென்றால், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயன் செய்துவிடல். அதாவது, நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் செய்த தீமையை மறந்து அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையை செய்வதே சிறந்த முறையாகும்.